ஒரு கம்பெனி 2 இயர்ஸ்க்கு முன்னாடி ஆல்மோஸ்ட் பினிஷ்னு மார்க்கெட் நினைச்சது. 7,000 கோடிக்கும் அதிகமான லாஸ். எந்த ஒரு ப்ரமோட்டரும் கிடையாது. இன்வெஸ்டரோட கான்பிடன்ஸும் ஆல்மோஸ்ட் ஜீரோ. ஆனா இன்னைக்கு அபுதாபில இருந்து ஒரு ஜெயின் கம்பெனி வந்து அதுல 8,850 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க. கிரெடிட் ரேட்டிங்கும் AA+ அப்கிரேட் பண்ணிருக்காங்க. இப்ப பிக்கஸ்ட் கொஸ்டின், சமான் கேபிட்டல் நெக்ஸ்ட் பல்டிம் பேகரா இல்ல இன்னும் வேல்யூ ட்ராப் இருக்கா? இந்த வீடியோல கம்பெனியோட ஹிஸ்டரியில இருந்து வேல்யூஷன் வரைக்கும் டீடைல்டா அனலைஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் இந்த கம்பெனியை பத்தி இன்ட்ரோடக்ஷன் பாத்திரலாம். சமான் கேபிட்டல்னு சொல்லும் போது நிறைய பேருக்கு தெரியாது. ஆனா இதே கம்பெனி முன்னாடி இந்தியா புல்ஸ் ஹவுசிங் பினான்ஸ்னு இருந்தது. 2005ல ஹவுசிங் பினான்ஸ் கம்பெனியா ஆரம்பிக்கப்பட்டது. ஒரு டைம்ல இந்தியாவுடைய பிக்கஸ்ட் ஹவுசிங் பினான்ஸ் கம்பெனிஸ்ல ஒன்னா இருந்தது. ஹோம் லோன்ஸ், லோன் அகேன்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி, கன்ஸ்ட்ரக்ஷன் பினான்ஸ் எல்லாத்துலயும் ஒரு அக்ரெசிவ் growth பார்த்தது. 2019ல கம்பெனி பீக் பெர்ஃபார்மன்ஸா ரெவன்யூ 17,000 கோடி, ப்ராஃபிட் 4,000 கோடி, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 27%. அதுக்கப்புறம் தான் ரியல் எஸ்டேட் ஸ்லோ டவுன் ஆனது. பேட் லோன்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சு, ஹோல்சேல் லெண்டிங் ப்ராப்ளம் வந்தது, பேலன்ஸ் ஷீட் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு வந்தது. பிக்கஸ்ட் டர்னிங் பாயிண்ட் என்னன்னா 2026ல ஒரு மேஜர் ஈவெண்ட் நடந்தது. அதுல அபுதாபில இருந்த இன்டர்நேஷனல் ஹோல்டிங் கம்பெனி IHC, இந்த கம்பெனி அரௌண்ட் 8,850 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க. இதுதான் என்டையர் ஸ்டோரிய மாத்தின ஒரு பிக்கஸ்ட் ஈவெண்ட். இதுக்கு பிறகுதான் நியூ ப்ரமோட்டர் வந்தாங்க, கேபிட்டல் இன்க்ரீஸ் ஆச்சு, பேலன்ஸ் ஷீட் கிளீன் அப் ஆச்சு, ரேட்டிங் ஏஜென்சியும் கம்பெனியை AA+ அப்கிரேட் பண்ணாங்க. NBFC கம்பெனிக்கு ஃபண்டிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். AA+ ரேட்டிங் வந்தா ஃபியூச்சர் பாரோவிங் காஸ்டும் ரெடியூஸ் ஆகும். இவனோட பினான்சியல் நம்பர்ஸ் பார்த்தா கரண்ட் மார்க்கெட் கேபிட்டல் 18,600 கோடி, ஷேர் பிரைஸ் அரௌண்ட் 160, அவனோட புக் வேல்யூ 164. அதாவது ஸ்டாக் ஆல்மோஸ்ட் நியர் டு புக் வேல்யூ கிட்ட தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஃபினான்ஷியல் இயர் 26ல ரிசல்ட் பார்த்தா ரெவன்யூ 8,166 crore, நெட் லாஸ் 7,145 crore, Q4 மட்டுமே கிட்டத்தட்ட 8,100 கோடி லாஸ் காமிச்சிருக்காங்க. இத பார்த்தா கம்பெனி ஒஸ்ட்னு நீங்க நினைக்கலாம். ஆனா ரியாலிட்டி என்னன்னா இது நார்மல் லாஸ் இல்ல. கம்பெனி ஒரே நேரத்துல ஓல்டு பேட் லோன்ஸ் எல்லாத்தையும் ரைட் ஆஃப் பண்ணிட்டாங்க. பேலன்ஸ் ஷீட் கிளீன் பண்ணிருக்காங்க. இதனால ஃபியூச்சர் கிளீன் ஸ்டார்டிங் பாயிண்ட் கிடைச்சிருக்கு. இந்த கம்பெனிக்கு பிக்கஸ்ட் பாசிட்டிவ் நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா IHC பேக்கிங், அதாவது ஸ்ட்ராங் இன்டர்நேஷனல் ப்ரமோட்டர் இருக்காங்க. நம்பர் 2 AA+ ரேட்டிங். நம்பர் 3 நெட்வொர்க் கிட்டத்தட்ட 19,000 கோடி. நம்பர் 4 ஹவுசிங் பினான்ஸ் இண்டஸ்ட்ரியில இந்தியால ஹவுசிங் டிமாண்ட் இன்னும் அதிகரிச்சுட்டு தான் இருக்கு. அதனால லாங் டேர்ம் இண்டஸ்ட்ரி growth சான்ஸ் இருக்கு. நம்பர் 5 கம்பெனி ஃபியூச்சர் ஃபோக்கஸ், ரீட்டைல் ஹோம் லோன்ஸ், கோலெண்டிங் மாடல், லோயர் ரிஸ்க் பிசினஸ், இது எல்லாமே சொல்லலாம். ஆனா இதுல ரிஸ்க்கும் இருக்கு. ஃபர்ஸ்ட் ரிஸ்க் என்னன்னு பாத்தீங்கன்னா கம்பெனி இன்னும் டர்ன் அரவுண்ட் ஸ்டேஜ்ல தான் இருக்காங்க. ப்ராஃபிட்டபிலிட்டி இன்னும் ப்ரூவ் ஆகல. நம்பர் 2 ஃபியூச்சர் லோன் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு தெரியாது. ரிஸ்க் நம்பர் 3 எக்ஸிகியூஷன் ஃபெயிலியர், மேனேஜ்மெண்ட் அவங்க கொடுக்குற ப்ராமிஸை எக்ஸிக்யூட் பண்ணணும். ரிஸ்க் நம்பர் 4 ஹெவி காம்படிஷன், HDFC பேங்க், LIC ஹவுசிங், பஜாஜ் ஹவுசிங் பினான்ஸ், பேங்க்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங் காம்படிட்டர்ஸ். ரிஸ்க் நம்பர் 5 டைல்யூஷன், ஃபியூச்சர் வாரண்ட் கன்வர்ஷன் இன்வெஸ்டர்ஸ் கவனிக்கணும். என்னுடைய கன்க்ளூஷன் படி சமான் கேபிட்டல் ஒரு குவாலிட்டி காம்பவுண்டர் கிடையாது. இது ஒரு ஹை ரிஸ்க் டர்ன் அரவுண்ட் ஸ்டோரின்னு சொல்லலாம். ரிஸ்க் டாலரேட் பண்ற லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் மட்டும் வாட்ச் லிஸ்ட்ல வைக்கலாம். நெக்ஸ்ட் 1 இயர் தான் கம்பெனியோட ஃபியூச்சரையே டிசைட் பண்ணும். ப்ராஃபிட்டபிலிட்டி இம்ப்ரூவ் ஆகுதான்னு பார்க்கணும், NPA கண்ட்ரோல் ஆகுதான்னு பார்க்கணும், லோன் growth வருதான்னு பார்க்கணும், ஃபண்டிங் காஸ்ட் குறையுதான்னு பார்க்கணும். ஸோ இந்த 4 விஷயத்தையும் தொடர்ந்து மானிட்டர் பண்ணணும். இது ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான், எந்த ஒரு பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷனும் கிடையாது. தொடர்ந்து இது மாரி யூஸ்ஃபுல்லான மார்க்கெட் அப்டேட்ஸ் வேணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.